போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெய்லி 5 சம்ஸ் என்ற பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம 67வது வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம ரீசனிங் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டெங்கின்னு வரும். வாங்க நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க? Pன்றது டிவிஷன், Qன்றது மல்டிப்ளிகேஷன், Rன்றது பிளஸ், Sன்றது மைனஸ்னா அந்த சீரிஸ் 18Q 12P 4R 5S 6 அப்படின்ற சீரிஸை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு லெட்டர்ல இருக்கிற சிம்பிளா மாத்திரலாம். அப்ப 18 இன்ட்டு Q சொல்லியிருக்காங்க. Qனா நமக்கு என்ன? இன்ட்டு. இப்ப Qனா இன்ட்டு 12. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? Pன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு Pனா என்ன? டிவிஷன். இப்ப டிவைடட் பை 4. Pக்கு பதிலா 4. நெக்ஸ்ட் ஆர் சொல்லியிருக்காங்க. ஆருக்கு பதில் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்ப பிளஸ் 5 பிளஸ் 5. எஸ்க்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்க்கு பதில் மைனஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ் 6. போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும்? டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிடலாம். 1 நாள் 4 3 இன்ட்டு 4 18. போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனுக்கு அப்புறம் எதை சால்வ் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். 18 இன்ட்டு 3 10 இன்ட்டு 3 30, 8 இன்ட்டு 3 24. ஆட் பண்ணா 54. அப்ப 18 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 54ன்னு கிடைக்கும். பிளஸ் 5 மைனஸ் 6 இருக்கு. 54யும் 5யும் நெக்ஸ்ட் ஆட் பண்ணும். போர்ட் மாஸ் ரூல் படி ஆட் பண்ணோம்னா நமக்கு 59ன்னு கிடைக்கும். மைனஸ் 6. 59ல இருந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 53ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 53 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருவோங்களா? நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாத்துருவோம். நமக்கான இரண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் அப்படின்ற டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இது என்ன டைப்னா சப்ஸ்டிடியூஷன் கோடிங், பிரதியிடுதல் கோடிங் அப்படின்ற டைப்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். லாம்பிரிக் என்பதை 835764 டைமண்ட் என்பதை 2635092 சொல்லியிருக்காங்க. இப்படி குறிக்கிறப்போ பிளைண்ட்ன்றதை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளைண்ட்ன்ற வேர்டு வந்து இந்த ரெண்டு வேர்டுக்குள்ள இருந்ததான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிங்கிறது நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, லாம்பிரிக்ல தேர்ட், லாஸ்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர். அப்ப லாஸ்ட்ல இருந்து தேர்ட் நம்பர் என்ன? 7. அப்ப பிக்கு பதில 7. எல் பிளைண்ட்ல எல் இருக்கு. ஐ என் டி இந்த 4 லெட்டர் தான், 5 லெட்டர் தான் கண்டுபிடிக்க போறோம். எல்லுங்கிறது பாத்தீங்கன்னா லாம்பிரிக்ல ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 8. ஐ கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ல ஐங்கிறது செகண்ட் நம்பர், செகண்ட் லெட்டர். ஸோ செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 6. என் என்னங்கிறது பாத்தீங்கன்னா டைமண்ட்ல லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர். ஸோ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9. டிங்கிறது பாத்தீங்கன்னா டைமண்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 2. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 78692 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. 78692 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க நமக்கான செகண்ட் சம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த பார்ட் வரைக்கும் 67 பார்ட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க. 67 ஃபயர்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட 67 வீடியோஸ் ஆச்சு. இந்த 33 வீடியோஸ் இருக்கு நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு. நமக்கான தேர்ட் சம் பாத்தீங்கன்னா இது ரீசெண்ட் எக்ஸாம்ல, அதாவது போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். AZBY அப் டு ZA வரைக்கும், அதாவது லெட்டரை வந்து ஆப்போசிட் லெட்டரா எழுதிட்டு ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம், அதாவது இடதுபுறங்கிறது என்ன? லெஃப்ட் சைடு. அதாவது AEIOU அப்படின்றத நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வவ்வலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து வேற ஏதாவது நம்பர், இந்த 5 லெட்டர்ல வேற ஏதாவது லெட்டர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் AZன்னு இருக்கு. அப்போ ஏங்கிறது வவ்வலு, அதோட லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து அல்லாத நம்பர், அதாவது கான்சனன்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு மொத்த வவ்வல்ஸ் வந்து 5. இது அப்படியே நான் டபுள் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு AZல இருந்து ZA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வவ்வலும் வரப்போது 2 டைம் வரப்போகுது. 2 டைம் வரப்போகுதுங்களா? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10ன்னு கிடைச்சிருக்கணும். ஆனா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் லெஃப்ட் சைட்ல நமக்கு கான்சனன்ட் வராது. இங்க பாருங்க, ஏங்கிறது நமக்கு வவ்வல், அதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட், உயிரெழுத்து அல்லாத எழுத்து வந்து வரல. அப்போ அதுல இருந்து 1 மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சருங்க 9 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். மீதி எல்லா லெட்டருக்குமே பாத்தீங்கன்னா
வவலுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு கான்சனன்ட் வந்து வந்திருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான், புரிஞ்சுங்களா? ஏன்னா நமக்கு இசட் ஏ, இசட்ல ஏங்கிறது பாத்தீங்கன்னா வவ்வலு, அதோட லெஃப்ட் சைடு அதோட இடது புறத்துல வந்து கான்சனன்ட் உயிர் எழுத்து அல்லாத எழுத்து வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்கு. இதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்காது. நமக்கு மொத்த ஒவ்வொல் வந்து 5, அதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா 2 செட் ஆஃப் பேர் வந்துடும், அதனால 2ஆல மல்டிப்ளை பண்ணா மொத்தம் 10 எழுத்துக்கள் வந்திருக்கணும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு மட்டும் லெஃப்ட் சைட்ல லெட்டர் வரல, அதனாலதான் இந்த -1 போட்டிருக்கோம். ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் வரல, அதனால 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 9 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 4th சம் பாத்துருங்களா? நமக்கான 4th சம் பாத்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் வச்சு சீரீஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம 5th படிக்கும் போது எப்படி எழுதிருப்போம்? வீன்ற மாதிரி எழுதிருப்போம். ஸோ 5th. 10th படிக்கும் போது எக்ஸ்ன்னு எழுதிருப்போம். எக்ஸ்ங்கிறது 10th. டபுள் எக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 20 டினோட் பண்ணுவாங்க. XLங்கிறது பாத்தீங்கன்னா 40 குறிக்கும். ஓகேங்களா, XLங்கிறது 40 குறிக்கும். ஸோ ரோமன் லெட்டர்ல இருந்ததை நான் நம்பரா மாத்திக்கிட்டேன். ரோமன் லெட்டர் இருந்ததை நம்பரா மாத்திக்கிட்டேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரோமன் லெட்டர்ல இருந்து கூட நமக்கு சீரீஸ் கேட்கலாம். ஓகேங்களா, அப்ப இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்களேன். 5ல இருந்து 10 வரணும்னா நம்ம என்ன பண்ணிருப்பாங்க? 2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 10ல இருந்து 20 வரணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 20ல இருந்து 40 வரணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அப்ப நமக்கான லாஜிக் என்ன? இன்ட்டு 2 என்பதுதான் நமக்கான லாஜிக். அப்ப நம்ம நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்டு 2 போட்டோம்னா 40 × 2 80ன்னு கிடைக்கும். 80ஓட ரோமன் லெட்டர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா LXXX என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, LXXXங்கிறத நமக்கு ரோமன் லெட்டர் படி 80 குறிக்கும். ரொம்பவே சிம்பிள், ஆப்ஷன் சின்றத ஆன்சர். இதே கொஸ்டின் நான் வந்து இந்த இடத்துல LXXXன்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் ரெண்டு எழுத்து என்ன வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா, 2 எழுத்து என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே சிம்பிளானதா. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? லாஜிக் வந்து இன்ட்டு 2, சேம் இன்ட்டு 2 போட்டு ரோமன் லெட்டர் என்ன ரோமன் லெட்டர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ரோமன் லெட்டர் சார்ட்டை வந்து முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வரப்போற குரூப் 4ல கூட கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நமக்கான கடைசி சம் பாத்துருங்களா? நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா பசில் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆதி காலத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. ரொம்பவே சிம்பிள். என்ன கொடுத்திருக்காங்க? 2 13 3 60 6 40 2 5 61 x அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுல எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. என்ன சார் லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் யூஸ் பண்ணி மிடில் இருக்க நம்பரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சார்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்க, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, லாஸ்ட் நம்பர் ஸ்கொயர் பண்ணுங்க, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். அதே மாதிரி 6 ஸ்கொயர் பண்ணா 36 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 40ன்றது கிடைக்குது. அப்ப நமக்கான லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஹரிசாண்டலா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. அதே லாஜிக் யூஸ் பண்ணிருக்காமா? 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25ன்னு கிடைக்கும். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 61ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்க பிளஸ் 25 நான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ 61ல இருந்து 25 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். 61ல இருந்து 25 மைனஸ் பண்ணா நமக்கு 36ன்ற நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இங்க இருக்க பவர் வந்து ஈக்குவல் டு போகும்போது பவர்ல 1/2 போகும். பவர்ல 1/2னாலும் ரூட்னாலும் சேம். 36ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? ஆரோட ஸ்கொயர் வேல்யூ தான் 36. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 6 என்பது தான் கிடைச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். ரீசனிங்ல எல்லாமே கேட்டது ப்ரீவியஸ் கொஸ்டினா தான் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.